வெல்கம் டு தர்ஷி டெய்லி லைஃப். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, வீட்லேயே பாய் வீட் ஸ்டைலில் தம் பிரியாணி எப்படி பண்ணலான்றதை பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு நான் 1/2 கிலோ சிக்கன் வாங்கியிருக்கேன். அப்புறம் 1/2 கிலோ பாஸ்மதி ரைஸ் வாங்கியிருக்கேன். இந்த மினிமல் குவான்டிட்டியை வச்சு வீட்டில் தம் பிரியாணி எப்படி பண்ணுறதை இன்றைக்கி நம்ம பார்ப்போம். அதுக்கு நமக்கு முதல்ல தேவை ஒரு 3லேருந்து 4 லிட்டர் பிடிக்கிற அளவுக்கு இந்த மாதிரி ஒரு சின்ன டபரா எடுத்துக்கோங்க. ஸோ அப்போ தான் உங்களுக்கு செய்யும்போது கரெக்டாக வரும். அப்புறம் 100 எம்எல் எண்ணெய். 100 எம்எல் எண்ணெய். அப்போ தான் உங்களுக்கு வந்து பிரியாணி 1/2 கிலோ பிரியாணிக்கு கரெக்டாக இருக்கும். பார்த்துக்கோங்க, 100 எம்எல் எண்ணெய். அதுக்கப்புறம் மீடியம் சைஸ் வெங்காயம் ஒரு 3 நல்லா சின்ன சின்னதாக பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. மீடியம் சைஸ் வெங்காயம் 3. அதுக்கப்புறம் பட்டை ஒரு 4 பீஸு. அப்புறம் கிராம்பு ஒரு 4 பீஸு. ஒரு பிரியாணி இலை. முதல்ல இதை போட்டு நல்லா ஒரு 2 to 3 மினிட்ஸ் நல்லா வதக்குங்க. வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கி இந்த மாதிரி கோல்டன் கலரில் வெங்காயம் நல்லா கோல்டன் கலரில் இந்த மாதிரி வர்ற அளவுக்கு நல்லா வதக்குங்க. அப்போ தான் பிரியாணி கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி அதை போட்டு ஒரு 10 செகண்ட்ஸ் நல்லா வதக்கி விடுங்க. அது 10 செகண்ட் வதக்கினோடனே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 2 டீஸ்பூன் போட்டு அதையும் ஒரு நல்லா ஒரு 10 to 15 செகண்ட்ஸ் நல்லா வதக்கி விடுங்க. அதை நல்லா வதக்கி விடுங்க. அந்த பூண்டு, கொத்தமல்லி, புதினா எல்லாம் நல்லா ஒன்றா சேர்கிற அளவுக்கு. அதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் மிளகாத்தூள். காஷ்மீரி மிளகாத்தூள் யூஸ் பண்ணிங்கன்னா இன்னும் நல்லா கலர் வரும். வீட்டு மிளகாத்தூள்னா ஒரு டீஸ்பூன் போடுங்க. காஷ்மீரி மிளகாத்தூள்னா 1.5 டீஸ்பூன் கிட்ட போடுங்க. ஸோ அப்போ தான் நல்லா கலர் வரும். என்கிட்ட வீட்டு மிளகாத்தூள்னா நான் வீட்டு மிளகாத்தூளை யூஸ் பண்ணியிருக்கேன். குழம்பு மிளகாத்தூள் யூஸ் பண்ணாதீங்க, தனி மிளகாத்தூள் யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் பிரியாணி வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதை போட்டு நல்லா ஒரு 10 to 15 செகண்ட்ஸ் நல்லா கிண்டி விடுங்க. ஸோ அந்த மிளகாத்தூள் வந்து அந்த இதோட மிக்ஸ் ஆகி ஒரு கலர் வரும். அது வரையும் நல்லா கிண்டி நல்லா அந்த மிளகாத்தூள் வெங்காயம்லாம் சேர்ந்து அந்த எண்ணெய் பிரிஞ்சு வரும். அதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா போட்டு ஒரு 10லேருந்து 20 செகண்ட் நல்லா வதக்கி விடுங்க. புதினா நல்லா வதக்கி விட்ட பிறகு ஒரு 2 பச்சை மிளகா இந்த சைஸ் போட்டுட்டு அடுத்து 100 எம்எல் தயிர். 1/2 கிலோ பிரியாணிக்கு 100 எம்எல் தயிர் போட்டு நல்லா அப்படியே கிண்டி விடுங்க. இது அப்படியே நல்லா ஒரு 10 செகண்ட் கிண்டி விட்டுட்டு தக்காளி மீடியம் சைஸ் தக்காளி ஒரு 3 நல்லா நைஸாக பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. போட்டு அப்படியே லேசாக கிண்டி விடுங்க. தக்காளி ஆட் பண்ண உடனே சால்ட் 3/4 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. தேவைன்னா நம்ம கடைசியில் ஆட் பண்ணிக்கலாம். சால்ட்டு போட்டு அப்படியே லேசாக தக்காளி உப்புலாம் போட்ட பிறகு ஃப்ளேமை ஹையில் வச்சு அப்படியே நல்லா கிண்டி விடுங்க. தக்காளி நல்லா ஸ்மாஷ் ஆகி அதுலேருந்து ஆயில் ரிலீஸ் ஆகிற அளவுக்கு அப்படியே லேசாக கிண்டி விட்டுட்டே இருங்க. தக்காளி நல்லா 2 நிமிஷத்துக்கு நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு அப்படியே வதக்கிட்டே இருங்க. வதக்காமல் விட்டுட்டிங்கன்னா அடி பிடிச்சிடும். இந்த மாதிரி தக்காளி நல்லா ஸ்மாஷ் ஆகி மேலே இந்த ஆயில் பிரிஞ்சு வரும்போது நம்ம அடுத்து 1/2 கிலோவுக்கு 700 ml தண்ணி 700 ml தண்ணியை வந்து இந்த பாட்டில் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. 700 ml தண்ணி ஊற்றுறேன். 1/2 கிலோ தம் பிரியாணிக்கு 700 ml தண்ணி. தண்ணி ஊற்றிட்டு லேசாக கிண்டி விட்டுருங்க. ஒரு 2 நிமிஷத்துக்கு ஹை ஃப்ளேமில் வச்சுருங்க. ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு மூடி போட்டு மூடிடுங்க. இதுவாகிடும். இந்த மாதிரி நல்லா சைடில் புகை வருது பாருங்கள். ஆவி வரும்போது தண்ணி நல்லா கொதிச்சிச்சு. இப்போது அப்படியே லோ ஃப்ளேமில் அடுப்பை சிம் பண்ணிவிட்டு ஒரு 6 to 7 மினிட்ஸ் அப்படியே இதுவாகட்டும். அப்போ தான் தண்ணி வந்து கொஞ்சம் ட்ரை ஆகி தக்காளி நல்லா ஸ்மாஷ் ஆகி நமக்கு கிரேவி ரெடி ஆகும். 10 நிமிஷம் நல்லா கொதிச்சிருச்சு லோ ஃப்ளேமில். இங்கே பாருங்கள், நல்லா ஓரளவுக்கு தக்காளி நல்லா மசிஞ்சு இதுவாகிடுச்சு. இப்போது அடுத்து வாஷ் பண்ணி நல்லா கழுவி வச்ச 1/2 கிலோ சிக்கன் அப்படி நல்லா சிக்கன் உள்ளே போட்டு அப்படியே லேசாக ஒரு கிண்டி விட்டுட்டு ஹை ஃப்ளேமில் ஒரு 1 மினிட்டுக்கு இதை வச்சுருங்க. அது நல்லா கொதி வரட்டும். ஹை ஃப்ளேமில் வச்சு மூடி வச்சுருங்க ஒரு 1 மினிட்டுக்கு.
ஒரு நிமிஷம் ஆனோடனே இந்த மாதிரி கொதி வரும். அப்படியே இது பண்ணிவிட்டு அப்படியே மூடி வச்சுட்டு லோ ஃப்ளேமில் ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே கொதிக்கட்டும். சிக்கன் லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. ஒரு 5 மினிட்ஸ் அது பாட்டு கொதிக்கட்டும். 5 நிமிஷம் நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு இது பண்ணியாச்சு. இதிலே சிக்கன் ஒரு 25% வந்து குக் ஆகிருக்கும். ஸோ மீதி 75% வந்து நம்ம தம் போடும்போது சிக்கன் மோஸ்ட்லி குக் ஆகிடும். ஓகே, இப்போது அடுத்து நம்ம பிரியாணி ரைஸை ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி நல்லா கிண்டி விட்டு உங்களுக்கு காரம் இந்த எண்ணெயெல்லாம் நான் தள்ளி விட்டு இந்த உள்ள தண்ணியாக இருக்குதுங்களா அதை எடுத்து உப்பு காரம் கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. காரம் எல்லாம் கரெக்டாக இருக்குது. உப்பு மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி இருக்குது. ஸோ கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் மட்டும் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு ஒரு வாட்டி லேட்டாக கிண்டி விட்டுக்கோங்க. லேசாக கிண்டி விட்டுட்டு செக் பண்ணிக்கோங்க ஒரு வாட்டி. இப்போ உப்பு பர்ஃபெக்டாக இருக்குது. ஒரு 1 நிமிஷம் அப்படியே ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க விடுங்க. கொதிக்க விட்டுட்டு கொஞ்சம் இதுவானோடனே நம்ம அப்படியே மூடி போட்டு இதை அப்படியே சைடில் எடுத்து இறக்கி வச்சுக்கணும். இப்போ அடுத்து நம்ம பிரியாணி ரைஸ் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சு நல்லா கொதிக்க விடுங்க. நம்ம நார்மல் உலகத்தில் யூஸ் பண்ணதால நான் கொஞ்சம் கலர் பொடி ஆட் பண்ணியிருக்கேன். நீங்களும் கலர் நல்லா பிரியாணி கலராக வரும்னா கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. அதுவே பிரியாணி ரைஸ் நான் ஸ்டார்டிங் செய்யும் போதே ஊற வச்சுட்டேன். அது நல்லா ஊறிடுச்சு. ஊறினதை பொறுமையாக எடுத்து போடுங்க. கரண்டியில் முடிஞ்ச அளவுக்கு போடுங்க. கை ஆவி அடிச்சிடும். அதுமாதிரி அரிசி உடையாமல் பொறுமையாக எடுத்து உள்ளே போடுங்க அரிசியை. அடுத்து 1 டேபிள் டீஸ்பூன் உப்பு போட்டு கொஞ்சம் லேசாக கிண்டி விடுங்க. அது ஆஃப் பாயில் தான் வேகணும். ஒரு 2 நிமிஷம் வெந்தால் போதும். நீங்கள் இப்போ அரிசி போட்டு அது கொஞ்சம் பெருசாகிற அளவுக்கு ரொம்ப லேசாக வெந்தால் மட்டும் போதும். பக்கத்துலேயே இருந்து பார்த்து ரொம்ப வெந்துச்சுன்னா நம்ம பிரியாணி போடும்போது குழஞ்சிரும். 2 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சோன்னே இந்த மாதிரி ஒரு வடிக்கிறதுக்கு எடுத்துக்கோங்க. துணி இருந்தாலும் ஓகே தான். இந்த மாதிரி இருந்தால் இன்னும் பெட்டர் உங்களுக்கு. இப்போ அரிசி ரெடி ஆயிடுச்சு. அதை தூக்கி நம்ம அதில் கவுத்துடலாம். பாருங்கள், அரிசி வந்து ஓரளவுக்கு செமி பாயில்டாக வெந்துருச்சு. இந்த அளவுக்கு வெந்தால் போதும். இப்போது நம்ம ரெடி பண்ண கிரேவி எடுத்து மேலே வச்சு ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விடுங்க. ஏன்னா ரெண்டுமே சூடாக இருந்தால் தான் மிக்ஸ் ஆகும்போது மசாலா கரெக்டாக இறங்கும். ஸோ நீங்கள் இதை வெளியே வச்சுட்டு ஆறிடுச்சுன்னா செட் ஆகாது, மசாலா செய்கிறது. இந்த மாதிரி நல்லா கொதி வரும்போது சாப்பாடும் சூடாக இருக்குது. அதை அப்படியே பொறுமையாக சென்டராக கொட்டி விடுங்க. கொட்டி விட்டு கரண்டி வச்சு அப்படியே சும்மா லேசாக மேலாப்பில் அப்படியே தள்ளி விடுங்க. ரொம்ப அடியிலேருந்து கிளற வேணாம். சும்மா லேசாக தள்ளி விட்டால் மட்டும் போதும். அந்த மாதிரி ஸோ இப்போ அரிசியும் தண்ணி லெவலும் கரெக்டாக பர்ஃபெக்டாக இருக்குது. ஸோ அதை மூடி வச்சு ஒரு 3 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. சைடில் அந்த புகை இந்த ஆவி வரும்போது உள்ளே செக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி பபுள்ஸ் வரும்போது நல்லா க்ளோஸ் பண்ணி வச்சு ஒரு 10 நிமிஷம் லோ ஃப்ளேமில் தம் போட்டு வச்சுருங்க. தம் போடும்போது இந்த மூடி யூஸ் பண்ணாதீங்க. இந்த மாதிரி ஒரு தட்டு வச்சு மேலே இது வச்சு க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. ஒரு 10 நிமிஷம் நல்லா இதுவாகி மூடி வச்சுருங்க லோ ஃப்ளேமில் வச்சு. இப்போது 10 நிமிஷம் முடிஞ்சுது. இப்போ நம்ம பிரியாணி ஓப்பன் பண்ணி செக் பண்ணி பார்ப்போம். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், அரிசி எவ்வளோ பர்ஃபெக்டாக குக் ஆகிருக்கு பாருங்கள். உதிரியாக ஒன்று ஒட்டாமல் குடையாமல் எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள். பிரியாணி வாசனையே செம்மையாக இருக்குது. அரிசியை பொறுமையாக லேசாக கிண்டி விடுங்க. நல்லா அடியிலேருந்து கிண்டிங்கன்னா அரிசி உடஞ்சிரும், சிக்கனும் உடஞ்சிரும். ஸோ பொறுமையாக ஒரு பக்கமாக பொறுமையாக இந்த மாதிரி அடியில் எடுத்து பாருங்கள். தண்ணி அடியில் இருந்துச்சுன்னா இன்னும் 2 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. அப்படி தண்ணி அடியில் இல்லைன்னா பர்ஃபெக்டாக குக் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ பர்ஃபெக்டான ஒரு பாய் வீட்டு பிரியாணி ரெடி. சரி, சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்கு. நீங்களும் இந்த பிரியாணியை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ரஷீத் டெய்லியை மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.